அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 3 வகையான பருப்பு வச்சு பருப்பு கறி தான் செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு 100, பாசிப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100. இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பருப்பு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். எல்லா பருப்புமே நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ இதை நல்லா தண்ணி மிச்சம் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜாரில் போட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணியே விடாமல் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இது நம்ம 3 வகையான பருப்பு போட்டிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் வாய்வுன்றனால நம்ம இந்த பொருள்லாம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இதை ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட நீங்கள் இதை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கடாயிலே போட்டு வறுத்துட்டேன். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நான் போட்டுட்டேன். நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பிச்சு தான் போட போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் நம்ம சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இப்படி தான் செய்வோம். இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுட்டு எடுத்ததெல்லாம் நல்லா இப்படி 2 பிச்சு போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவு வேக வச்சுருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் கொஞ்சம் தோசை மாதிரி சப்பாத்தி மாதிரி நீங்கள் அப்படியே இல்லை இந்த அடை சுடுவாங்க பாருங்கள், அது மாதிரி சுட்டு எடுத்தால் கூட பரவாயில்ல. இது நம்ம பாசிப்பருப்பு, துவரம் பருப்புலாம் போட்டிருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நான் பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு 50 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளான வேலை தான், டக்குன்னு முடிஞ்சிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 4, கல்பாசி கொஞ்சம், சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு, ஒரு வரமிளகாயும் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மிளகு தூள் போடாமல் மிளகு போட்டு செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும். அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதுக்கு அதிகமாக மசாலா போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் மசாலாத்தூள் போடுவோம். இப்போ ஒரு 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்ல புரோட்டீன் சத்து நிறைஞ்ச நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை. கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த நம்ம பருப்பு உருண்டைலாம் போடும்போது அந்த தண்ணிலாம் நல்லா இஞ்சிரும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம 2 பிச்சு வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். இப்படி தான் பொரிக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌரியமாக இருக்கோ அப்படி பொரிச்சுக்கலாம்.
இது நல்லா நம்ம பாசி பருப்புலாம் போட்டிருக்கனால நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். கடலைப்பருப்பு மட்டும் போட்டால் அது கொஞ்சம் வாய்வு தான். நம்ம இந்த மாதிரி கலந்து போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது வெறும் பாசி பருப்பில் கூட செஞ்சுக்கலாம், இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பச்சை பயிரும் பாசி பருப்பும் கலந்து கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், லாஸ்ட்டில் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கோம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு பருப்பு கறி. நீங்கள் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் வாயுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், குட்டி குட்டியாக தோசை ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு. பாசி பயிரும் பச்சை பயிரும் வச்சு கூட இது போல் நீங்கள் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக, பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு இந்த குட்டி குட்டியாக தோசை ஊற்றி, நான் இன்றைக்கி தோசைக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி ஊத்தப்பம் மாதிரி உள்ள தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பிடிச்சிருந்தா ஒரு லைக்